ட்ரோனே இல்லாமல் எப்படி இப்படி ஒரு ஷாட் சோலோவாக ரைட் போகிறப்ப செகண்ட் பர்சன் வியூவாக இந்த ஆங்கிளில் எப்படி இருக்குது தனியாக அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை ரிசார்ட்டு புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில் லீவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம அட்வென்ச்சர் பைக்கில் தான் அந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த பைக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன், சீட்டானு. ஸோ பைக் டெலிவரி வீடியோ பார்க்கலன்னா அதை நான் மேலே லிங்க் போட்டிருக்கேன், அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் எப்படி இந்த தேர்ட் பர்சன் வீடியோ எடுக்கிறது தனியாக அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது Insta360 தான் யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் GoPro கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Insta360 அன்பாக்ஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிப்பாங்க. அதில் நிறைய யூசேஜ் இருக்குது. இதில் 360 டிகிரியில் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதோட நேம் வந்து இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா 360 டிகிரியில் இந்த இன்ஸ்டால் எடுக்கிறதுப்ப இந்த செல்ஃபி ஸ்டிக்கே அதில் காட்டாது. ஸோ அதான் இன்விசிபிள். ஸோ இதை நான் பைக்கோட ஹேண்டில் பாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இங்கே இந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, இந்த விண்ட்ஷீல்டு இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ரண்ட் சைடில் வந்து பெண்ட் பண்ணி எடுக்கலாம். அது ரொம்பவே நல்லா வந்துருக்கும். பட் இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்பவே தேவை. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கப்ப அந்த ஏர் கொஞ்சம் இது சேவ் பண்ணுறது. ஸோ அடி வாங்காமல் இருக்கும் கொஞ்சம். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். அண்ட் ஆல்சோ இதை நம்ம இவ்வளோதும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு. எனக்கு ரொம்ப பெண்ட் பண்ணி முன்னாடி போக பைக்கில் டிஸ்டர்ப் பண்ணிக்கக்கூடாதுல்ல, அதனால தான். ஸோ இதை நீட்டாக செட் பண்ணிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்கல. ஸோ என்ன தான் இது புது பைக்னால எனக்கு என்னோட பல்சரை மிஸ் பண்ண முடியாது. பார்க்கறப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பட் ஃபைன். ஸோ இந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த விண்ட்ஷீல்டு இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ திண்டுக்கல்லில் இருக்கோம். ஸோ திண்டுக்கல்லில் இருந்து இதை நான் தனியாக ஓட்டிட்டு அதை சோலோ ரைடாக ஜஸ்ட் இந்த பாலத்தில் தான் போகிறேன், வாங்கவே இல்லை. இந்த பாலம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் தாடிக்கம் போக வழியில் இருக்குது. இந்த பாலம் கொஞ்சம் ரிஸ்க்கான பாலம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் எல்லாமே இப்போ அந்த Insta360 எடுத்தது தான். ஆக்சுவலி இந்த Insta360 வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமேல அதில் ஒரு ஆப் இருக்குது, Insta360. ஸோ அந்த ஆப்பை வச்சு நம்ம எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம், எந்த வியூ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேருந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரோன் ஷாட் மாதிரி அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஆங்கிளே மாற்றிக்கலாம். ஸோ அது பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்து வீடியோ எடுக்க மாதிரி இருக்குல்ல, முன்னாடி பைக்கில் புகைப்படுத்த மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் மேலே ஆங்கிளோட. ஸோ இது இந்த ஆங்கிளை கொஞ்சம் கீழே கூட நம்ம வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ சப்போஸ் எனக்கு இப்போ நான் கேமரா இந்த பக்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு நான் வியூ பார்க்கணுன்னா சிம்பிளாக ஈஸியாக அப்படி திருப்பி அந்த சைடும் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ பைக்கில் போக வியூலேயே நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே தனியாக, கூட யாருமே இல்லை. ஸோ சோலோவாக ரைட் பண்ணுறவங்க எல்லாமே இப்படி தான் வீடியோலாம் எடுக்காங்க. அதுக்கப்புறமேல ஆப்பில் வச்சு எடிட் பண்ணிக்காங்க. ஸோ இது அப்படியே ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம், எல்லா சைடும் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். அதான் 360 டிகிரியில் இது வீடியோ எடுக்குது. ஸோ இது ரொம்ப பக்கத்தில் இருக்க ஆங்கிளில், இந்த ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே அந்த ஆப்லேருந்து லைட்டாக அப்படி தள்ளினோம்னா இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே அழகாக பின்னாடி போயிடும். ஸோ டோட்டலாகவே இன்னொருத்தவங்க முன்னாடி தான் வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் அப்படி. ஸோ இந்த பாலத்தில் ரைட் பண்ணுறப்ப எப்பவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நான் தான் ஷேக் ஆக மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வீடியோ ஷேக் ஆகாது. நான் ஏன் ஷேக் ஆக மாதிரி இருக்கேன்னா, எனக்கு அந்த பைக் மேலே மாட்டியிருக்கேன் அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் இருக்க கேமரா லைட்டாக ஷேக் ஆகும், ஆனால் அதோட விஷுவல் வந்து சுத்தமாக ஷேக் ஆகாது. அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம Insta360 எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நான் டிசைன் பண்ணது. ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்க்க ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒன்று கிராஸ் பண்ணி போகுது, அதை நீங்கள் எடுக்கணுன்னாலும் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இது ஒரு கர்வு. ஸோ ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இங்கே ஓட்டுறப்ப கொஞ்சம் நமக்கே லைட்டாக பக்கு தான் இருக்கும். திண்டுக்கல்ல இதை கிராஸ் பண்ணி போங்க எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருக்கும். நம்ம பின்னாடி இருந்த இந்த வியூலேருந்து எடுக்கிறதும் ஈஸி தான். இப்போ கூட அந்த செல்ஃபியில் தான் எடுத்துகிட்டு இருக்கு, யாருமே இந்த வீடியோ எடுக்கல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, அந்த வெளியில் பின்னாடி இருக்க டாப் ஆக்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு தேவையான அளவு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் பின்னாடி இருக்கப்போ, ஏன்னா அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணலன்னா கேமரா அப்படியே சுற்றிக்கும் அந்த சைடு. ஸோ நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கைட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு இந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பாலத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. மோஸ்ட்லி ஏன் நான் பாலத்தை சூஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆக்சுவலி இந்த வேலை நான் அவ்வளோ ரைட் பண்ணதே இல்லை, பட் இதுதான் பைக்குன்னு சொல்லுவாங்க லேன். நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக இருக்கப்போ எடிட் பண்ண சூப்பராக இருந்துச்சு மார்னிங் டைமில். ஸோ Insta360 1 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு தான் இது எல்லாமே கேப்சர் பண்ணேன். ஸோ இந்த ஆங்கிள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது கூட நம்ம ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம், நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம். இந்த AI ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுல்ல?
ஸோ இது அந்த ஆப்பில் தான் நான் பண்ணேன். ஸோ எல்லா வேலையுமே ஆப்பில் தான். நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ எந்தெந்த ஆங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆங்கிள் எல்லாமே கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின்னாடி இது எல்லாமே நம்ம சோலோவை போகப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வீடியோ எடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறது அவனுக்கும் கஷ்டம் இல்லை. ஸோ இது 360 டிகிரியில் அந்த பிளானட் மாதிரி காட்டும். சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆங்கிள் ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு கூட இன்ஸ்டால்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே Insta 360யோட மகிமை தான், மற்றபடி என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ பைக் ரைடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தனியாக போவீங்க, பட் இந்த மாதிரி ஆங்கிள்லாம் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் Insta 360 வாங்கலாம், இல்லை GoPro வாங்கலாம். அது அப் டு யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மோட்டோ வ்ளாக் பார்க்கறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.